இறங்கு. என்ன நீ அவமானப்படுத்ததா இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் சரி, அது உன்னோட தலைவிதின்னு தான் நான் நினைப்பேன். உன்ன மாதிரி இந்த வயசுல நான் உன்னை விட அதிகமா தைரியமாவும் திமிராவும் இருந்தவ. அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை கை காமிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டா. அப்படி விளையாட்டாதான் நான் உன் அப்பாவை என் பக்கமா இழுத்துக்கிட்டேன். அவர் என்னை விட்டு போகணும்னு நினைச்சப்பெல்லாம் என்னோட திமிரும் தைரியமும் அதிகமாச்சு. கடைசியா நீ என் வயித்துல வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமூகத்துல அவருக்கு இருந்த மரியாதை, அவருக்காக காத்திருந்த பெரிய பெரிய திட்டம், அவரை கடவுளா நினைச்சு அவர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்த அவரோட மனைவி, இது எல்லாத்தையும் அவர் இழந்துடுவாருன்னு எனக்கு தெரிஞ்ச அப்புறம்தான் உன்னை வயிற்றுலயே அழிச்சிடணும்னு நான் முடிவு பண்ணேன். அது தெரிஞ்சதும் உங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? வேண்டாம், அப்படி செய்யாதேன்னாரு. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, என்னை ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா தான் இருந்தாரு. அந்த நேரத்துலதான் அவரை நான் ரொம்ப அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சேன். இப்பவும் எனக்கு அவரை ரொம்ப அதிகமா பிடிக்கும். அவரோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்படிதான் உன்னை கலைக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். ஆனா முடியல. எப்படி முடியும்? நீதான் அவரோட குழந்தையாச்சே. உன்னோட முகத்தை பார்க்கணும்னு அவர் ரொம்ப துடிச்சாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை வயிற்றுலயே கலைச்சிட்டேன்னு உங்க அப்பா கிட்ட ஒரு பொய் சொன்னேன். அவர் அதை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டாரு, அழுதாரு. நம்ம பிரிஞ்சிடலான்னு நான் சொன்னேன். இனிமே நம்ம சந்திக்க வேண்டான்னு சொல்லி நாங்க பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நாங்க சந்திச்சதே இல்ல. இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியாது மாயா நீ உயிரோட இருக்கிற விஷயம். எல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் அமெரிக்காக்கு போனேன். அமெரிக்கால தான் நீ பிறந்த. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தனியா இந்தியாவுக்கு வந்தேன். அந்த சமயத்துல உங்க அப்பா எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனுஷனா வளர்ந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் அவரை பார்க்கவோ பேசவோ நான் எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா ஒன்ன மட்டும் என்னால மறக்கவே முடியல. என் கைக்கு எட்டுற தூரத்துலதான் நீ இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை இங்க கொண்டு வந்து சிவபிரசாத் கிட்ட ஒப்படைச்சு. நிறைய தடவை உன்னை பார்த்து, இங்க பாரு மாயா, நான் தான் உன் அம்மான்னு சொல்லணும்னு என் மனசு ரொம்ப துடிச்சிருக்கு. ஆனா என்னால பண்ணவே முடியல. உங்க அப்பாவை நினைச்சோம், அவரோட சொந்தக்காரங்களை நினைச்சும் தான் நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. எனக்கு இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சா யாராவது பழைய கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க அப்பாவை அவமானப்படுத்திடுவாங்க. அதுவும் உங்க அப்பாவை பாதிக்கும்னு தான், அவர் எப்பவுமே வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு வருஷமா நான் உன்னை பார்க்க கூட வராம இருந்தேன். ஆனா நீ ரொம்ப அதிகமா அடம் பிடிக்கிற. உங்க அப்பா யாருன்னு தெரியறதுக்கு உன் வாழ்க்கையவே நீ அழிச்சுக்கிற. நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அவரு வருத்தப்படுவாரே தவிர உன்னால ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ற மாதிரி அவரை தொந்தரவு பண்றதுக்காகவா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவரை தொந்தரவு பண்ண விட மாட்டேன். அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும், இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணாதவ நீ. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாதவ இந்த அம்மா. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு. நான் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ஒரு தப்பு செய்யாத உங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுரு. அவரை மறந்துரு. நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன இவ்ளோ தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ என்கிட்ட சொன்ன விஷயத்த எப்பவும் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருப்பல. எனக்கு அப்பா யாருன்னே தெரிய வேணாம்.
அப்புறம் எதுக்காகம்மா என்னை இத்தனை வருஷமா கஷ்டப்பட விட்டீங்க? நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு தெரியவே வேணாம் என் அப்பா யாருன்னு. இனி ஒரு நாளும் அத நான் யாருன்னு கேட்க மாட்டேன். போதுமா? என் அம்மா சந்தோஷப்படுறதுக்கு நான் இதை விட அதிகமா வேற ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா மாயா? ஆமாம்மா, இத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நான் இனிமே என் அம்மாவை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. மாயா, என் அம்மாவை நான் பார்த்ததே போதும். உங்ககிட்ட பேசினதே போதும். என் வாழ்க்கை முழுக்க இதுவே போதும். யாருக்கும் தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் என்னை வந்து பாத்தீங்கன்னா போதும். ஒரு உண்மையான அம்மாவா. நான் குழந்தையில இருந்து இததான் ஆசைப்பட்டேம்மா. எதுக்குமா எனக்கு இப்படி ஒரு தண்டனை?